ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம 2024 டு 2025 நம்ம ப்ளவுஸுக்கான ரேட் ஃபிக்ஸிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை முழுக்க முழுக்க நான் வாங்குகிற அமௌண்ட்டு தான். இதில் கம்மியாக இருந்தாலும் சரி, அதிகமாக இருந்தாலும் சரி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் கழுவி ஊற்றிடாதீங்க. வாங்க ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம். புடவையோட ஓரம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் 20 ரூபா வாங்குகிறேன், சார்ஜ் வாங்குகிறேன். எல்லா ஷாப்லேயுமே சரி அப்படி தான் வாங்குகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நைட்டி ஓரம் அடிக்கிறதுனா நம்ம ஹேண்ட்லேருந்து ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். ப்ளஸ் கை ஸ்டிச் பண்ணுறது, கையை எனக்கு அடித்து கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுக்கும் சேர்த்து நான் 30 ரூபா வாங்குவேன். இல்லை ஓரம் மட்டும் அடிக்கிறதா இருந்தால் அதே 20 ரூபா தான். கையும் மடித்து அடிக்கணும், அதாவது கை லாங்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கட் பண்ணிவிட்டு இல்லை அப்படின்னா மடித்து அடிக்கிறதுக்கு இந்த ஃபீஸு. நெக்ஸ்ட்டு கைலி மூட்டுறது. நம்ம கைலி சில பேர் என்ன பண்ணுவாங்க, சாரீ மாதிரி அடிப்பாங்க. இல்லை அப்படின்னா அது மூட்டுறதுனா அது உங்களுக்கு இதுக்கு தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன், அதை பாருங்கள். இதுக்கு நான் 20 ரூபா வாங்குவேன். இது நான் ஏன் இந்த ரேட்டுக்கு நான் வாங்குகிறேன் அப்படின்னா, நான் கடை வைக்கலைங்க. நான் வீட்டில் தான் வச்சு தைக்கிறேன். ஸோ எனக்கு இந்த ரேட்டு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா தைக்க கொடுக்குறவங்களுக்கும் அதாவது அவங்க மனசார கொடுக்குற மாதிரி இருக்கணும், நம்மளும் வாங்கும்போது ஒரு மனசாட்சியோடு வாங்குற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்காக நிறையா காசு நம்ம வாங்கலாம். ஆனால் என்ன அப்படின்னா அவங்களும் கொடுக்குறதுக்கு தயங்கக்கூடாது. நம்ம கஷ்டப்பட்டு தான் தைக்கிறோம், எல்லாமே நம்ம கஷ்டப்பட்டு தான் தைக்கிறோம். நம்மளுக்கும் நிறைய வேதனை இருக்கும். ஆனால் அதை அவங்க சொன்னால் அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு கிடையாது. நான் இங்கே பார்த்தேன், நான் அங்கே பார்த்தேன், இவ்வளோ கம்மியாக தான் வாங்கிறாங்க, நீங்கள் அதிகமாக வாங்குறீங்க அப்படின்னு சொல்கிற ஆளுக இப்போ வரைக்குமே இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவேன். எல்லாருமே அப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நான் சொல்லலை. இருக்கிறவங்கள்ட்ட வாங்கலாம், இல்லாதவங்கள்ட்ட எப்படின்னு உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி சுடிதார் ஷேப் அப்படின்னா சுடிதார் இப்போ ட்ரிபிள் எக்ஸல் டபுள் எக்ஸல் எடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ஷேப் மட்டும் பிடிச்சி கொடுக்கணும், கையிலேருந்து இந்த ஷேப் மட்டும் பிடிச்சி கொடுக்கணும். அதுக்கு நான் 20 ரூபா வாங்குவேன். நெக்ஸ்ட்டு நார்மல் தலையணைன்னு போட்டிருக்கேன் பாருங்கள். நார்மல் தலகாணி, அதாவது நார்மலாக இப்போ நம்ம நார்மல் சைஸ் தலகாணி இருக்கும் பாருங்கள். அது 10 ரூபாயிலேருந்து 20 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணிக்கிறலாம். இதில் ஃபுருள் வைக்கிற மாதிரியெல்லாம் டிசைனாக தலகாணியெல்லாம் தைப்பாங்க. ஸோ நீங்கள் நம்ம ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறதுல தேங்க எல்லாமே இருக்குது. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சாரீக்கு ஃபால்ஸ் அடிப்பாங்க. அது 80 ரூபா. நான் ஏன் இந்த ரேட் போட்டிருக்கேன் அப்படின்னா, வித் மெட்டீரியலோட காஸ்ட்டு நம்ம வாங்குகிற பீஸ், அதாவது நம்ம ஃபால்ஸ் அவங்க வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு 50 ரூபா தான் வரும். இல்லை நம்ம வாங்குறதா இருந்துச்சு அப்படின்னா ஃபால்ஸோட ரேட்டு ஒவ்வொரு ஷாப்லேயுமே 25 ரூபாயிலேருந்து 30 ரூபா வரைக்கும் இருக்குது. ஸோ அந்த இதுக்கு தகுந்த மாதிரி நான் ரேட் போட்டிருக்கேன். சாரீக்கு கொஞ்சம் வைப்போம், அதுக்கு நான் 50 ரூபா. இது தனியாகவே நம்ம ஷாப் வச்சுருக்கிறவங்க இவங்களுக்குன்னு ஆள் போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஹூக் பட்டி வைக்கிறதுக்கு, ஹூக்கு தைக்கிறதுக்கு, குஞ்சம் வைக்கிறதுக்கு, ஹெம்மிங் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் தனித்தனியாக ஆள் செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. அவங்களுக்காகனாலுமே நம்ம இந்த ரேட் போட்டு தான் நம்மளுக்கு கொடுக்கணும், அவங்களுக்கும் கட்டுப்படி ஆகணும். நெக்ஸ்ட்டு நார்மல் ப்ளவுஸ் ஸ்டிச்சு. நார்மல் ப்ளவுஸ்னால் நம்ம ஃபுல் வாயில் சொல்லுவோம் பாருங்கள், அது 100 ரூபா. அதே மாதிரி நார்மல் ப்ளவுஸில் இதே ப்ளவுஸில் பைப்பிங் வச்சு தச்சு தர சொல்லுவாங்க. நம்ம சாரியோட பைப்பிங் வச்சு தச்சு தர சொல்லுவாங்க. அதுக்கு நான் 20 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு 120 ரூபா சார்ஜ் பண்ணுவேன். லைனிங் ப்ளவுஸ் 200 ரூபா. 180 ரூபா வாங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 200 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்கேன். அதே லைனிங் கொடுத்து நம்மளுக்கு தைக்கணும் அப்படின்னா 200 ரூபா. லைனிங் நம்ம போட்டு தைக்கிறோம் அப்படின்னா 250 ரூபா. இது ஷாப்பில் லைனிங் போட்டு தைக்கிறதுக்கு 350 அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. நானும் ஏற்கனவே தைச்சி வாங்கியிருக்கேன், இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் வாங்கியிருக்கேன். ஏன் அப்படின்னா அவங்க ஏன் இந்த ரேட்டெல்லாம் கம்மியாக இருக்குதுன்னு நான் நிறையா வீடியோவில் கமெண்ட் படிச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா அவங்களுடைய கடையோட வாடகை கொடுக்கணும், கரண்ட் பில் கொடுக்கணும். இத்தனைக்கும் அவங்க காலையில் ஓப்பன் பண்ணுறவங்க நைட்டு ஒரு 8, எனக்கு தெரிஞ்சு 8-9 மணி வரைக்கும்னாலும் தைச்சிட்டு போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த அமௌண்ட்டு கட்டுப்படி ஆகணும். அதுக்கு நம்ம கம்மியாக கொடுத்தோம் அப்படின்னா பாவம் அவங்களும் தைக்கிறவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அமௌண்ட் வாங்கும்போது இவ்வளோ தைச்சி நம்ம பிரயோஜனம் இல்லாமல் போகுதேன்னு அவங்களும் நினைக்கக்கூடாது. இது நான் வீட்டில் தைக்கிறேன், ஸோ அதனால் எனக்கு இந்த ரேட்டு போதும். நெக்ஸ்ட்டு லைனிங் ப்ளவுஸ் பைப்பிங். இதே லைனிங் ப்ளவுஸில் நம்ம பைப்பிங் வச்சு தைக்கிறோம்னா 20 ரூபா எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணிக்கோங்க. இல்லை லைனிங்கை சேர்த்து நம்ம தான் போடுறோம் அப்படின்னா 270 ரூபா நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம்.
சுடிதார் கை ஜாயிண்ட்டு, சுடிதாரில் கை மட்டும் ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. அது வந்து 30 to 50 ரூபா போட்டிருக்கேன். அப்படின்னா சின்ன பிள்ளைகளுக்கு தைக்கிறதுக்கு இருக்கும், அதே மாதிரி நம்மளுக்கு பெரியவங்களுக்கும் தைக்கிறதுக்கு இருக்கும். நான் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் ரேட் வந்து டிஃப்ரெண்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஸ்மால் டு பிக்குன்னு போட்டிருக்கேன் பாருங்க. அப்படின்னா சின்ன பிள்ளைகளுக்கு தைக்கிறதுக்கும் இருக்கும் அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து சுடிதார் வித்தவுட் லைனிங் ஸ்டிச் பண்ணுறது. வித்தவுட் லைனிங் அப்படின்னா சுடிதார் வந்து மெட்டீரியல் மட்டும் எடுத்து லைனிங் இல்லாமல் நம்மளுக்கு வந்து இப்போ வந்து காட்டனில் நிறையா இருக்குது கிளாத்து. ஸோ அதை மட்டும் கொடுத்து எனக்கு டாப் மட்டும் தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நான் வந்து 150. இதிலே வந்து பஃப் ஹேண்ட் வச்சு கொடுங்க, நெக்கு இந்த மாதிரி இந்த ஷேப்பு கொடுங்க அப்படின்னா நான் 50 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிடுவேன். சுடிதார் ஸ்டிச்சிங் வித் லைனிங், நம்ம லைனிங் கொடுக்காம சுடிதார் மட்டும் தைக்கிறதா இருந்தால் 350 ரூபா வாங்குவேன். ப்ளஸ் 100 ரூபா. ஏன் அப்படின்னா லைனிங் நம்ம போட்டோம் அப்படின்னா, இப்போ வந்து 1 மீட்டர் லைனிங் வந்து 40 ரூபா. ஒவ்வொரு ஷாப்பில் வந்து 35 ரூபா விற்கிது, 40 ரூபாய்க்கு விற்கிது. நம்ம வந்து 3/4 ஸ்லீவ் வேணும், அதிலே பஃப் வேணும், அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு நான் வந்து 100 ரூபாய்க்கு மொத்தமாக வாங்கிடுவேன் லைனிங். ஏன்னா 2 மீட்டருங்கும் போது 80 ரூபா வரும், 20 ரூபாய்க்கு சேர்த்து வாங்கிடுவேன். அப்போ எக்ஸ்ட்ரா இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து தைக்கும்போது கிளாத்து பத்தாமல் இருந்துடக்கூடாது. ஸோ அதுக்காக நான் வந்து இந்த 100 ரூபா சார்ஜ் பண்ணி 450 வாங்கிடுவேன். நெக்ஸ்ட்டு வந்து பஃப் ஹேண்டு. பஃப் ஹேண்டு பார்த்தீங்க அப்படின்னா 50 to 60. ஏன் அப்படின்னா ஷார்ட் ஸ்லீவுக்கு இருக்குது, 3/4 ஸ்லீவுக்கு இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நான் சார்ஜ் போட்டிருக்கேன். லாங் ஸ்லீவ் வந்து 3/4 வரைக்கும் எனக்கு வேணும், பஃப் இல்லாமல் லாங் ஸ்லீவ் மட்டும் வேணும் அப்படின்றவங்களுக்கு 200 நான் வந்து ஸ்டிச் பண்ணுறது. அதாவது இது ப்ளவுஸோட ரேட்டு ப்ளஸ் அந்த பஃப் ஹேண்டுக்கு, அதாவது லாங் ஸ்லீவுக்கு 50 ரூபா, 250 போட்டிருக்கேன். லாங் ஸ்லீவ் வித் பஃப் ஹேண்டு. லாங் ஸ்லீவ்லையும் ப்ளஸ் எனக்கு வந்து பஃப் ஹேண்டு ஷோல்டரை மட்டும் எனக்கு பஃப் வேணும், லைட்டாக வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து இந்த 200 வந்து ப்ளவுஸோட ரேட்டு ப்ளஸ் 100 அந்த பஃபுக்கு. இப்போ 300. நார்மல் லேஸ் ஸ்டிச்சிங். நார்மலாக இருக்கும் லேஸு, அதாவது அதில் வந்து ஸ்டோன் ஒர்க் எதுவுமே இல்லாமல் நார்மலாக இருக்கும். அது வந்து 1 மீட்டரும் 10 ரூபாயிலேருந்து 15 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க ஒவ்வொரு ஷாப்பில். அப்போ நம்ம வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு 200 ரூபாயும் ப்ளஸ் லேஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு 40 ரூபாயும். இது வந்து மெட்டீரியல் காஸ்ட்டு. நீங்கள் எவ்வளோக்கு வாங்குறீங்களோ அந்த சார்ஜை சேர்த்துக்கோங்க. அப்போ சேர்த்திங்கன்னா இது மொத்த அமௌண்ட்டை நம்ம சொல்லிடணும். நெக்ஸ்ட்டு ஸ்டோன் ஒர்க் லேஸு அதே ஷாப்லேயேவும் நிறைய ரேட்டுக்கு இந்த மாதிரி நிறைய லேஸ் இப்போ டிசைன்லாம் இருக்குது. ஸோ அந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறது 50 ரூபா நாளைக்கு வச்சுக்கிறணும். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பேக் சைடு தைக்கணும், கைக்கு தைக்கணும், கையில் 2 பார்டர் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் பொறுத்துதே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுற காசு 200 ரூபா, நம்ம வாங்குகிற காசு, நம்ம லேஸ் வந்து வாங்கி ஸ்டிச் பண்ணுற காசு, இது எல்லா அமௌண்ட்டையும் செட் பண்ணினே நம்ம வந்து அமௌண்ட்டு சொல்லணும். நெக்ஸ்ட்டு வந்து ப்ளவுஸ் பால் ஸ்டிச்சிங்னால் இப்போ வந்து தெர்மாக்கோல் பால்ஸ் வச்சு இப்போ நிறையா ஸ்டிச் பண்ணுறாங்க இப்போ உள்ள மாடலுக்கு. அந்த மாதிரி ப்ளவுஸுக்கு 100 ரூபா எக்ஸ்ட்ரா சார்ஜ். இந்த 200 ரூபா ப்ளவுஸுக்கும் 100 ரூபா எக்ஸ்ட்ரா சார்ஜுக்கும் 300 ரூபா. இந்த வீடியோ பார்த்துட்டு இதில் வந்து அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை வந்து மாற்றிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பேட்ச் ஒர்க்கு ப்ளவுஸ். நார்மல் ப்ளவுஸுக்கு பேட்ச் ஒர்க் வந்து அளவாக கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து நீங்கள் 350 வித் ஸ்டிச்சிங் சார்ஜோடு சேர்த்து 350 சேர்த்துருக்கேன் நான். அம்பர்லா கட்டிங் வந்து டாப்பில் வந்து இப்போ கிளாத் தனியாக எடுத்து கொடுத்து அம்பர்லா கட்டிங் ஸ்டிச் பண்ண சொல்கிறாங்க. அது வந்து 400 நான் வாங்குவேன். ப்ளஸ் லைனிங் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா, இல்லை அப்படின்னா இப்போ அம்பர்லா கட்டிங்னாலும் சரி, நம்ம வந்து சாரீ மேக்ஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து அம்பர்லா கட்டுன்னு இல்லை, டாப் வந்து தைப்போம். அப்போ நமக்கு தாராளமாக 3 மீட்ரு வேணும். ஸோ அந்த 3 மீட்டருக்குமே என்ன காஸ்ட் வருதோ அதை சேர்த்து நீங்கள் போடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நெக்ஸ்ட்டு வீடியோ நான் வந்து அடுத்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் எது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.